அன்பு நேயர்களே, இன்றைய இலங்கையில் ஒரு உலுக்கிய 2 செய்திகள் வருகின்றது. 2 சம்பவங்கள். ஒன்று, இலங்கையிலிருந்து தேடப்படுகின்ற பாதாள லோகய பயங்கரவாதிகள், சண்டியர்கள் இல்லையா? சண்டியர்கள் தான் இனி அவங்களுக்கு ஒரு குழு இருக்கும், குழுப்பு இருக்கும், எல்லா வகையிலும் ஆதரவு இருக்கும், அரசியல் தொட்டு அத்தனை யூனிஃபார்ம்காரங்கள் ஆதரவோட இவங்க கூடுதலாக இயங்குவது. இந்த ஆட்சி வந்தோடனே நாட்டோடு தப்பி ஓடிக்கிற கூட்டம் இருக்கு, நிறைய இருக்கல. அவங்களுக்கு இப்ப இங்க ஆட்சி வேற ஆட்சி இல்ல, எதுக்கும் அஞ்சாத ஆட்சி, அச்சமில்லை என்ற ஆட்சி ஒன்று போகுதில்லை இவங்களுக்கு எல்லாம். அந்த வகையில இந்தோனேஷியன் இன்டர்போல் பிரான்ச்சும் இலங்கை சிஐடியும் சேர்ந்து இலங்கையில் மிக பயங்கரமான பாதாள லோகய பயங்கரவாதிகள், இப்படித்தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்ல, சில இடங்கள்ல அவரை மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு போடுறாங்க. நம்ம ஒரிஜினலா போட்டு காட்டுவோம். என்ன மறைக்கிற இவ்வளவு தூரம் வந்தப்பறம் அவங்கள மூஞ்ச மறைக்கணுமா? அப்ப ஆக 5 பயங்கரவாதிகளும் அவருடைய ஒரு மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேஷியாவில். இந்த வாரமே கொண்டு வரப்ப அடுத்து என்ன, கோட்டை அதாவது ரணில் அவர்களுக்கு பிணை கொடுக்கிற அண்டு செவ்வாய்க்கிழமை இல்ல, நேற்று முந்தைய, இன்னைக்கு வியாழக்கிழமை நான் பேசுறேன். அவங்களுக்கு நாளை காலையில அவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன், எதுவானாலும். அப்போ 48 மணி நேரத்துக்குள்ள கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் மீது கண்ணாடி புட்டியால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக களுத்துறை நகர சபை உறுப்பினர் தனு ஹெட்டியாராச்சி கைது செய்யப்பட்டுள்ளார். இது எப்படி இருக்குது? நகரசபை உறுப்பினர் எந்த பாட்டி அநேகமா இவர் மொட்டுப்பாட்டி தான் இருப்பார். பாப்பமா, இந்த தாக்குதலில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டப்பட்டு எழுந்துள்ள நிலையில் போலீசார் அவரை காவல் எடுத்து விசாரணை செஞ்சு வராங்க. அப்ப ஆக போலீஸ் சும்மா கேட்க மாட்டாங்களே. இப்ப போலீஸுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கல, தட்டுறதை தட்டி எடுத்து கறந்து எடுப்பா, மாட்டுல பால் கறக்கிற மாதிரி கறந்து எடுப்பான்னு சட்டம் ஒழுங்கு பாதுகாவல் துறை அமைச்சர் ஆனந்த விஜயபாலை அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது ஒரு இந்த 2 செய்தியும் இன்றைய இலங்கையில் மிக முக்கியமான செய்திகள், சரிங்களா? பாப்பமா, இதுதான் இன்றைய எல்லா ஊடகத்தையும் நாளை காலை முதல் ஆட்பறிக்க போகும் செய்தியாக பார்க்கின்றோம், சரிதானே? இந்தோனேஷியாவில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் தெரிவித்திருக்காங்களா? இவர் PhD முடிச்சு நினைக்கிறேன், இவர் ஐஜி ஒரு PhD முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, இவர் கொஞ்சம் நல்லா படிச்சவரா. ரைட். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது தொடர்பாக இன்று 28 தானே வியாழன், ஆமா, இன்று 28 காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் மாதிபர் கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் தற்போது இன்டர்போலால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இன்டர்போல் மூலம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க துபாயில முகாமிட்டுதான் சொல்லப்பட்டுச்சு. நாம இதுல பின்னணி கொஞ்சம் இதுவரையும் வெளிவராத ஒரு பின்னணி தரப்புறோமா, போலீஸ் மட்டங்களால் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக ஒரு இரகசியமான தகவலை தருவம் இந்த செய்தி உள்ள போயிட்டு. இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்பு மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் இந்தோனேஷிய போலீசார் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் இந்த நாட்டில் அரசுகள் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட வரலாறு இருப்பதாகவும் தற்போது அந்த சூழல் மாறிவிட்டதாகவும் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் பிரியந்த வீரசூரிய IGP தெரிவித்திருக்கின்றார். சரிதானே? பண்றதெல்லாம் பண்ணி போட்டு அரசியல்வாதிட்டு போய் ஒழிச்சு கொள்றது, அதெல்லாம் இந்த பாஜாவெல்லாம் இந்த ஆட்சியில நடக்காதுங்க. இந்த நாட்டில் செய்யப்படும் பல குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் அத்தகைய நபர்கள் தொடர்பாக சட்ட முடிவுகளை எடுக்க பாதுகாப்பு துறைக்கு தற்போது அறிவித்தல்கள் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது இவங்க இந்த பயங்கரவாத சொல்ல பாதாள லோகய சண்டியர்கள், ஆயுததாரிகள், குழுக்கள், கென்சியல், இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய, அதுவும் என்ன, இந்த மஹிந்தான் கம்பெனி குரூப்போட மிகப்பெரிய தொடர்பு இருந்தார்கள். தேவைப்பட்ட அவங்களுக்கு தேவையை வச்சுக் கொள்றது, அவனை கொள்ற, இவனை கொள்ற, மிரட்டுற, இப்படி எல்லாம் மிகப்பெரிய கூத்து. அதுலயும் குறிப்பாக கனைமுல்ல சஞ்சீவ, இவர் யாரு? கோட்டை, அதாவது புதுக்கடை நீதிமன்றத்துல இந்த வக்கீலம்மாட ஒரு கள்ளியும் ஒரு வக்கீல் யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தன் வந்தான் இல்லை, அது ஒருத்தவங்க உள்ள இருக்கான்,
அந்த 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 பெட்ட இல்ல, என்ன பேர் அவட வந்த சொல்லிக்கிறேன், அவ இல்ல, சரிதானே? அந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட குரூப் தான் இது. கனைமுல்ல சஞ்சீவே கொலையுடன் தொடர்புடைய 2 பேர் உள்ளிட்ட 6 பேர் நேற்று புதன்கிழமை மாலை இந்தோனேஷியாவில கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரே டைம்ல 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு பின்னால நாம இது ஒரு ரகசியத்தை உடைக்க போறோமா. கைது செய்யப்பட்டவர்களில் கமாண்டோ சலிந்த, இவர் என்ன கமாண்டோ ஆமில இருந்தவராம். சலிந்த என்ற பெயரில் அறியப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினர் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் இலங்கைக்குள்ள தேடப்பட்ட மிக முக்கியமான புள்ளி. இன்டர்போல்ல ரெட் அலர்ட் மூலமாக தேடப்பட்ட இந்த பன்னாடு தான் சலிந்த. யாரு? கமாண்டோ சலிந்த. இவனெல்லாம் உள்ள போட்டுல இவனெல்லாம் என்கவுண்டர் சுட்டு தள்ளணுங்க. அப்பதான் கொழும்புல நிம்மதியா வாழலாம். மற்ற 5 ஒருவர் கெஹல் பத்தர பத்தமே, கொமாண்டோ சலிந்த, பெகோ சமன் மற்றும் நிலங்கு ஆகியோர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில மிக முக்கியமான புள்ளிகள் இவங்களெல்லாம் துபாயில முகாமிட்டு இருக்க இலங்கைக்குள்ள தெரியும். இவங்க எப்படி அமர்த்த போறாங்கன்றத நாம பிடிச்சு சொல்லுவோமா. இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா நகரில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே டைம்ல இந்த 5 குழுக்களும். கமாண்டோ சலிந்த மற்றும் கெகல் பத்தர பத்தேமி ஆகிய இருவரும் கொழும்பு அலுத்கடை நீதிமன்றத்தின் உள்ளே வைத்து துப்பாக்கி சூடு நடத்திய கொலை செய்யப்பட்ட கனைமுல்லை சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரிகள் என்று அறியப்படுகின்றது. வந்துட்டாங்களா? மச்சி மாட்டிட்டீங்களா? ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கான சிறப்பு நீதிமன்ற அமைப்பை நிறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். நாம நேற்றே சொல்லி இருக்கிறோம், ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை இந்த ரணில போல குற்றவாளிகளுக்கு அமைங்கண்டா, அங்க அமைக்காம பாதாள லோகிகளுக்கு மட்டும்தான் அமைக்க போறீங்களா? என்ன சொல்றாரு? ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்ற அமைப்பை. அப்ப ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று இவங்களுக்கு மட்டும்தானா? ஏன் இந்த லஞ்சல் ஊழவாளிக்கும் மற்றவங்களுக்கு கோட்டை அவனுக்கு எல்லாம் செஞ்சு வைங்களேன், அது சாத்தியப்படும் இல்ல. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தான் அமைச்சர் செய்திருக்கிறார் இன்று காலையில. அதன்படி பல சிறப்பு உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக முடிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செல்கிறார். இத்தனை நாம சொன்னோம், வந்துட்டீங்கல்ல வழிக்கு, சூப்பர். இலங்கையின் முன்னணி பாதாள உலக குழுவை சேர்ந்த 5 பெண்ணொருவரும் இந்தோனேஷிய பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குழுவில் கெஹல் பத்தேமே, கெஹல் பத்தர பத்மி, கமாண்டோ சலிந்த, பானந்துரை நிலாங்க வருது, பெகோ சமன் மற்றும் தெம்பெலி லஹிரு. தெம்பெலி வித்த ரோட்ல தெம்பெலி என்று வித்தவர் தான் இந்த தெம்பெலி லஹிரு என்ற புனைப்பேர்களால் அழைக்கப்படும். இப்ப கஞ்சிப்பான இம்ரான் அவர் என்ன செஞ்சாரு? அஞ்சிலாம்பு சந்தியில கஞ்சி விற்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா கொழும்புல உள்ளவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அஞ்சிலாம்பு சந்தி டேமிஸ் ஜங்ஷன்ல கிட்டத்தட்ட 2 மணிக்கு எல்லாம் காணல, கிட்டத்தட்ட மிட் நைட் 12 மணிலிருந்து கஞ்சி வித்து கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த கஞ்சி வித்தவன் தான் இந்த கஞ்சிப்பான இம்ரான். கைது செய்யப்பட்டவர்களில் மிக முக்கியமானவரும் தெம்பெலி லஹிரு. செம்பெலி வைக்கிற ரோடுல தள்ளுவலி தாண்டிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு புனை பேர் இவங்களுக்கு. இதுதான் சண்டியன்கள், குற்ற கும்பலை சேர்ந்த, அதாவது புனை பேர்களால் அழைக்கப்படும் குற்ற கும்பலை சேர்ந்தவர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பெகோ சமனின் மனைவி மற்றும் 3 வயது குழந்தையும் கைது செய்யப்பட்டவர்கள் அடங்குவர். பெகோ இந்த பெகோ ஓட்டுறோம் தெரியுமா? அந்த பெகோ இயந்திரம் அதை ஓட்டும் ஒரு சாரதிங்க, அவருக்கு பட்ட பேர் வருது பாருங்க, பெகோ. வேற என்ன வரும்? டாக்டர் பாட்டமா முடிச்சு போறாங்க. கள்ள பன்னாட பரதேசிகள். இந்தோனேஷியாவில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை வரலாற்றின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட முதல் முறையாகும் என்றும் போலீஸ் மாதிபர் மதிப்புக்குரிய பிரியந்த வீரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக இன்று 28 காலை நடைபெற்ற ஊடக மாநாட்டு, அதாவது நாரகம் பெற்ற ஊடக மாநாட்டில் தெரிவிக்கிறார். இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்புடன் சர்வதேச போலீசாரின் ஆதரவுடன் இந்தோனேஷிய போலீசாரால் குறித்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் நாட்டில் யாருக்கும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் போலீசார் சுதந்திரமாக விசாரணைகளை செய்ய முடியும் என்றும் ஐஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் குற்றங்கள் வெளிநாடுகள் இருந்த வண்ணமே பல துப்பாக்கி சம்பவங்களுக்கு இந்த மாதிரி ஓர்டர் தான் வருகிறது.
என்ன காசு அடிப்பான், காசை கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இருக்கு, இதை செய்யணும் கூலிப்படையை போட்டு செய்யறாங்க. அந்த வகையில துபாய், ஒமான், ரஷ்யா, பெலரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறிய போலீஸ் அதிபர் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆதரவளித்த இந்தோனேஷிய தூதரகத்திற்கு விசேட நன்றி தெரிவிப்பதாக தெரிவிக்கின்றார். இதேவேளை இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்தர பத்தேமே உள்ளிட்ட புலியடி குற்றவாளிகளை விரைவில் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சிஐடி மற்றும் ஜகர்தா காவல்துறை இணைந்து நடத்திய 7 நாள் சிறப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த கைதுகள் இடம்பெற்றதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று விளக்கப்படுத்தினார். ஊடக மாநாட்டில் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக கிடைக்கப்பட்ட செய்திகளின் சாராம்சம் இது. அது நமக்கு அது வருகிறது. அவங்க ஏகப்பட்ட செய்திகள் அது கைது செய்யப்பட்ட எல்லாம் இல்லை, அது செய்தி மாத்திரம் நாம தரப்புறோம். நாம புலனாய்வு கிடைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த சம்பவத்துல அதைத்தான் நாம பாட் பண்ணுங்க போகும்போது தெரிய தரப்புறோம். கைது செய்யப்பட்ட குழுவை இலங்கைக்கு திருப்பி அனுப்பு தொடர்பாக இந்தோனேசிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை அரசியல் தலையீடு சுதந்திரமாக செயல்பட நாங்கள் உத்தரவிட்டிருக்கோம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பாதாள உலகை குழுவை சேர்ந்த 6 பேர் பொம்பளை சேர்க்கிறாங்கல்ல, 6 பேர் இந்தோனேஷியா ஜகர்தா சிட்டியில கைது செய்யப்பட்டது என்பது இலங்கை போலீஸ் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு இலங்கை சிஐடியும் இன்டர்போல் இந்தோனேஷியா பிராஞ்சும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு சாதனை மேட்டரா தான் பார்க்கப்படுது. இந்த சாதனையில எப்படி பிடிச்சாங்கன்னு பார்ப்போமா கொஞ்சம். அதாவது அடுத்த விடயத்தை நாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது சிஐடி 1 மாதமாக இவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்கள தொலைபேசி நம்பரை அடிக்கிறாங்க. அதாவது இவங்க இந்தோனேஷியாவில், அதாவது இவங்க அதாவது இந்த கிடைக்கப்பட்ட உளவுத்தகவல தாராமங்கள், அதாவது இந்த சொன்ன இந்த சந்தேக நபர்கள் 5 பேர் சம்பந்தமான மிக நெருங்கிய வட்டாரங்களுக்கு அடிக்கடி தொலைபேசி வருவதாக சிஐடிக்கு தகவல் கிடைக்குது. இந்த சிஐடி யார் யாருக்கு தகவல் கிடைக்கிறது மோப்ப முடியுது. ஒரு விடயம் மலையும் கொள்ளுங்க, இலங்கை சிஐடி மிக திறமசாலிகளா நீங்க விடுறாங்க. இப்ப என்ன கேட்டால் ஸ்கொட்லாந்து யார்ட்ஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடா, இந்த தமிழ்நாடுன்னு சொல்லு, வேற யாரையும் சொல்ல மாட்டான். இந்த 3ஐயும் நிறுத்தங்கண்டால் என்ன கேட்டால் இலங்கை சிஐடி எந்த பந்தமும் வாங்காம சரியா செஞ்சான மிகப்பெரிய கட்டிக்காமல், அது யாருக்கும் தெரியாது. இந்த நாய்க்களை கொஞ்சம் பஞ்சம் வாங்கத்தால கேவலம் அப்புறம் அவ்வளவுதான். அப்போ இந்த பயங்கரவாதிகள் இந்த பாதாள லோக குரூப் 5 பேருக்குமான அவங்களோட மிக நெருங்கிய குடும்ப அங்கத்தவர்களுக்கு வருகின்ற தொலைபேசிகள் ட்ரேஸ் செய்யப்படுகிறது, வெளிநாட்டு தொலைபேசிகள். அந்த வகையில இலங்கை போலீஸுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்து துபாய்லான் இவங்க இருப்பதாக. இந்த 5 பேரும் எப்படி மொத்தமா அல்லப்படுறாங்க பாருங்க. இந்த 5 பேர் இலங்கையில் இருக்கிற உறவுகளை தான் இங்க கட்ச் பண்ணுது சிஐடி. அப்ப அவங்களுக்குரிய தொலைபேசிகள் இங்க ரேஸ் பண்ணப்படுகிறது. எங்கிருந்து வருது என்றால் 5 பேருக்குமான வருகின்ற தொலைபேசி இந்தோனேஷியன் தொலைபேசி நம்பர் இருக்குது. இந்தோனேஷியன் நம்பர் தான் தொடர்ந்து இவங்களுக்கு அடிக்கடி வாரத்துல குறைந்தது 3 தினங்களாவது இலங்கை 2 ஒவ்வொரு குடும்பத்தை 2 பேருக்கு 2 அங்குல வருகிறான் இவங்களுக்கு வர தொலைபேசி. சரிங்களா? அந்த வகையில இவங்கள நம்பர் எல்லாம் ரேஸ் செய்யப்பட்டு தொடர்ந்து இப்ப அதை விட்டுட்டு இப்ப இந்தோனேஷியா நம்பர் ரேஸ் செய்யப்படுது. எப்படி பாத்தீங்களா? அதாவது இந்த பயங்கரவாதிகள் 5 பேர் உறவுக்காரங்களுக்கு வார போன் நம்பர் ரேஸ் செய்யப்பட்டு அதுல இருந்து வரதை இந்தோனேஷியா நம்பர் எடுக்கப்பட்டு இப்ப இந்தோனேஷியா நம்பரை இன்டர்போல் ஊடாகவும் ஜகர்தா போலீஸ் சிட்டி கமிஷன் ஊடாகவும் இங்க உள்ள சிஐடி கனெக்ஷன் பண்ணி ரேஸ் செய்யப்படுது. பாத்தீங்களா எப்படி அழகா செய்யறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த வகையில தொடர்ந்து இவங்க செய்யறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால இவங்க 5 பேரும் இருக்கிற இடங்கள் ரேஸ் செய்யப்படுது. பாத்தீங்களா? எங்க இந்தோனேஷியன் டவர் மூலமாக, அதாவது இந்த ஜகர்தா சிட்டியில தான் இவங்க முகாம் போட்டு ஒவ்வொரு இடங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்கள்ல இவங்க அடிக்கடி ஒன்று கூறுவதுமாக தகவல் வந்திருக்குது. ஒன்று கூடக்குள்ள அமர்த்தப்பட்டு ஆக சோட்டா சொல்ல போனால் அதான் அவங்க உள்ள பிரச்சனை உண்டு. அங்க இந்தோனேஷியாவிலிருந்து இவங்களோட இந்த பயங்கரவாதிகள குடும்பத்தவர்களுக்கு
2 பேரை தான் சிஐடி எடுத்துக்கொண்டுச்சு. அவங்களோட உறவுக்கு வர தொலைபேசிகள் ரேட் செய்யப்பட்டு அங்கிருந்து அவங்க இந்தோனேஷியா நம்பர் ரேட் செய்யப்பட்டு அங்க அவங்க எங்க இருக்கிறாங்க இந்தோனேஷியா போலீஸ் ஊடாகவும் இன்டர்போல் ஊடாகவும் அறியப்பட்டு தான் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இப்ப லேசா புரிஞ்சுட்டீங்கல்ல, இதுதான் இதுல நடந்த சம்பவம். அப்ப அடுத்தது இந்த இவங்களுக்கு இந்த அதாவது நீதிமன்றம், இந்த கோட்டை நீதிமன்ற வளாகத்தில குழப்பம் செஞ்சாங்கல்ல, அவங்கள இந்த கிடைக்கப்பட்ட வீடியோ ஊடாக பார்க்கப்படு. இதைத்தானே ரணில் செஞ்சாரு. அவர் வந்த உடனே அறகலைய அரெஸ்ட் பண்ணார்ல, எப்படி இந்த மாதிரி வீடியோ பார்த்தானே, உங்க அப்பா எங்க அப்பா சூப்பர் தானே இது. எனவே ரணில் செஞ்ச வித்தையை தான் இந்த கவர்மெண்ட் செய்யுது. இவர் ஜனாதிபதி ஆன முதல் வேலை என்ன செஞ்சாரு, அரெஸ்ட் பண்ண வேலை பார்த்தாரு. இப்ப யாரு பண்றாங்க, நகரசபை உறுப்பினர் அநேகமா அவர் மொட்டு கட்சி தான் இருக்கணும் என் பார்வையில. அது நாம் அடுத்த செய்திக்குள்ள பாப்போமா. தனுக ஹெட்டியாராச்சி அவர் ஒரு நகரசபா மெம்பர், இவர் மொட்டு கட்சியை சேர்ந்தவர் இருக்கணும். ஆக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் பேரை கொடுப்பாரு. இப்ப அதுக்கு பிறகு ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிற்பாடு இந்த வீடியோக்கள் போட்டோக்களை பார்த்து தெரிகிற மூஞ்சிகள், இப்ப ஜனாதிபதி செயலகத்துல போனவங்களாம் இவர் ரணில் பிடிச்சி உள்ள போட்டார்ல, எல்லோருக்கும் வருமன் இல்லை, எல்லோரும் வானத்தை பார்த்து கொண்டு துப்பக்கூடாதுல்ல. இதுதானே ரணில் பிள்ளை செஞ்சாரு. உங்க அம்மா எங்க அம்மா சும்மாங்களா? எனவே அப்ப இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சிம்பிளா தந்திருக்கிறாங்க. என்னது பிடிக்கிறது அந்த வகையெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்குது. எனவே உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலும் நாம அலசி ஆராய்ஞ்சவங்க எப்படி ஒரே டைம்ல கைது செய்யப்பட்டாங்கன்னு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் இல்ல. அது அவங்க தனித்தனி 5 பேர் வீடு எல்லாம் இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வீடு தான், எல்லாம் ஜகர்தா சிட்டிக்குள்ளாம். இதே நேரம் பாலி சிட்டிக்குள்ளேயும் இருக்கிறாங்களாம். அது வேற தகவலாம். இதே மாதிரி தான் துபாயிலையும் மிக விரைவில் ஒரு 7 பேர் டார்கெட் செய்து அள்ள போறாங்க. இப்ப நிறைய இந்த குடுக்காரங்க இருக்காங்கன்னே, அதெல்லாம் இந்த ஆட்சிகள் நடக்காதுங்க. இந்த ஆட்சி ஜனாதிபதிக்கு உயிர் ஆபத்து இருக்கு, அது நாங்களும் சொல்லிட்டோம். இருக்காது, அவர் இருக்கும் வரை இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு தான் போவார். அது எல்லோரும் வாழ்த்தணும். மக்கள் அடுத்த ஆட்சிக்குரிய வேலை நீங்க பாக்குறாங்க, அது நல்லபடியும் தானே. அடுத்த ஆட்சிக்குரிய அத்திவாரங்கள் தான் நாங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க, அது நல்ல விடயம். ஆக 5 பேரும் ஒரே டைமில் அள்ளப்பட்டிருக்கிறாங்க என்றால் மிகப்பெரிய டார்கெட் செய்யப்பட்டு இவங்களோட போன் நம்பர் ரேஸ் செய்யப்பட்டிருக்குது. ஆம் நெருக்கிலே இது குறித்தான ஏகப்பட்ட தகவல்கள் அடங்கி இருக்கின்றது. அதில் நமக்கு நேரம் போதாது என்பதால் மீண்டும் நான் பார்ட் 2 சந்திப்போம். ஏனெனில் இந்த கைது குறித்து, இந்த 5 பயங்கரவாதிகளின் கைது குறித்து இந்திய ரோவின் உதவியும் இந்தோனேஷியாவில் பெறப்பட்டிருக்கின்றது. அது குறித்து நாம் பார்ட் 2 தருவோம் நேர்களே. பார்ட் 2 சந்திப்போம். நன்றி நேர்களே, மீண்டும் பார்ட் 2 சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.